ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 3வது ஓடிஐ முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா அந்த மேட்சை 9 விக்கெட் கையில வச்சு ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ன்னு ஆரம்பிச்சேன்னா, நான் இந்தியா 11 பத்தி நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன்னா, இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச் 3 ஓவர் தான் போட்டு நம்பர் 8 பேட்டிங் இறங்கினார். அந்த கேஸ்ல ஹி டஸ் நாட் ஃபிட் இன் டு திஸ் பிளேயிங் 11 சொன்னேன். கரெக்டா அவரை உக்காத்தி வச்சா குல்தீப் யாதவை கொண்டு வந்தா. நான் இந்த 3 ஃபாஸ்ட் போலர் யாரு எழுதியிருந்தேன்னா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஆனா ஹர்ஷித் ராணா விளையாடுவான்னு எதிர்பார்த்தேன். இட் இஸ் லுக்கிங் லைக் வென் பும்ரா ரிட்டர்ன்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் இஸ் கோயிங் டு வார்ம் த பெஞ்ச். ஹர்ஷித் ராணா இன்னைக்கு 4 விக்கெட் எடுத்துட்டார். ஆனா ஹர்ஷ்தீப் சிங் உக்காத்தி வைக்கிற அந்த அளவு உடைய சே ஐ ட்ரஸ்ட் பிளேயிங் ஹிம் அஹெட் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங்னா இப்போதைக்கு தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஆனாலுமே இன்னைக்கு 4 விக்கெட் எடுத்துட்டார். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா டெம்ப்ளேட் படி கரெக்டா தான் எடுத்தா. நான் என்ன சொன்னேன்னா 3 ஃப்ரண்ட் லைன் சீமர், 3 ஸ்பின்னர்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் பேட்டிங் டூ லோ அண்ட் நாட் bowling enough. ஸோ டெம்ப்ளேட்னு பார்த்தோம்னா கரெக்டா எடுத்தா. ஆஸ்திரேலியா 11 பார்த்தோம்னா நான் ஸ்டார்க்கையும் ஹேசல்வுட்டையும் உக்காத்தி வைப்பான்னு நினைச்சேன். ஆனா பண்ணல. எதனால நேத்தன் எல்லிஸ் பாட் பேக் இன் பிளேஸ் ஆஃப் ஜேவியர் பார்ட்லட்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஒரு மாற்றம் தான் இருந்தது. அப்புறம் நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன்னா, கடைசி 12 ஓடிஐ இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் பேட்டிங் 10 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. செகண்ட் பேட்டிங் 2 தடவை தான் ஜெயிச்சிருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ் தட் ஆஸ்திரேலியா வந்த த டாஸ் பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ இந்த இன்னிங்ஸை பார்த்தோம்னா இப்ப 33 ஓவர்ல ஆஸ்திரேலியா ஒரு 182 ஃபார் 3. திருப்பியும் இன்னும் தே கேன் கெட் க்ளோஸ் டு 300 ஸ்கோர்னு அப்ப நினைச்சேன். ஆனா அந்த ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஃபார் இந்தியா குல்தீப் யாதவ் 1 ஃபார் 50 in 10. அக்ஷர் பட்டேல் 6 ஓவர்ல 18 ரன் தான் கொடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் 10 ஓவர் போட்டுட்டு 44 ரன். அந்த போன வீடியோலே நான் என்ன சொன்னேன்னா, விக்கெட் ஸ்பிளிட் அட் திஸ் வென்யூ 127 ஃபார் பேசர்ஸ், 49 ஃபார் ஸ்பின்னர்ஸ். ஆனா அது ஒரு மிஸ்லீடிங் ஸ்டார்ட்டா அதை படிக்கலாம். ஏன்னா நிறைய தடவை ஆஸ்திரேலியாவுக்கு ஆடம் ஜாம்பா ஒரு சோல் ஸ்பின்னரா தான் போட்டுருக்கார். அவர் இந்த வென்யூல முன்னாடி 8 மேட்ச் விளையாடிருந்திருக்கார், 19 விக்கெட் எடுத்திருந்திருக்காருன்னு சொன்னேன். ஸோ ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அண்ட் தட் வாஸ் அ பிக் ரீசன் வை இந்தியா வர் ஏபிள் டு புல் திஸ் பேக். முகமது சிராஜும் 5 ஓவர் தான் போட்டார். பிரசித் கிருஷ்ணா பிளேயிங் ஆஃப்டர் அ லாங் பேர் இந்த ஓடிஐ டீம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தார். ஆனா ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இப்ப ஹர்ஷித் ராணா நிறைய பேர் மீ இன்க்ளூடட் அவர் ஒரு ஃப்ரண்ட் லைன் போலரா இந்த டீம்ல ஃபிட்னு அந்த கேள்வி இருந்தது. இன்னுமே அந்த கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா ஒரு 4 ஃபார் 39 in 8.4 when they were 183 for 3ங்கும் போது கிரெடிட் இஸ் டியூ. அவ என்ன நினைக்கிறான்னா, அவர் கடைசியில ஒரு 20 ரன் அடிச்சுட்டு he can bowl quick and look to be that front line fast bowler வளர்க்க பார்க்கலாமான்னு யோசிக்கிறா. எனக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஹர்ஷ்தீப் சிங், ஷமி, பும்ரா தான் விளையாடுவேன். ஆனா அவர் ஹர்ஷித் ராணா எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ தட் வாஸ் த இன்னிங்ஸ். இப்போ மேத்யூ ரன்ஷா ஆஸ்திரேலியா பேட்டிங்னு பார்த்தோம்னா திருப்பியும் நல்லா விளையாடிட்டு, நான் சொன்ன மாதிரி நிறைய வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே விளையாடல. திருப்பி நல்லா விளையாட்டு இந்த சீரீஸ்ல மேத்யூ ஷாட் திருப்பி ஒரு 30. அப்புறமா அலெக்ஸ் கேரி இந்த மேட்ச்ல 24. போன மேட்ச் அவ்வளோ அடிக்கல. பட் அகைன் as I said, நான் இந்த சீரீஸ்க்கு ஜாஷ் பிலிப்பே தான் விளையாடி இருந்திருப்பேன். பிகாஸ் ஜாஷ் இங்கிலீஷ் வந்த உடனே he will take the wicket keeping spot. அலெக்ஸ் கேரி நிறைய வருஷமா விளையாடி இருந்திருக்கு. ஜாஷ் பிலிப்பேட்ட என்ன எதிர்பார்க்கலாம், நான் அந்த சீரீஸே கொடுத்துருப்பேன். ஆனா அவ கொடுக்கல. ஸோ தட்ஸ் அந்த ஆஸ்திரேலியா பேட்டிங். அப்புறம் இந்தியாவோட பேட்டிங்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே கேட்ட கேள்வி, இப்போ ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல போன மேட்ச்ல 73, இந்த மேட்ச் 121 ரன். விராட் கோலி முதல் 2 மேட்ச் ரன் அடிக்காத, இந்த மேட்ச் 71 ரன் நாட் அவுட். ஒரு ஹைலைட் ஃபார் இந்தியா ஃபேன்ஸ் தட் போத் தீஸ் டூ ஹவ் ஸ்கோர்ட் ரன்ஸ். இப்போ ரோஹித் சர்மா நிறைய தடவை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸ்டில் ஐ திங்க் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அதாவது இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டனா ஹி கேன் ஸ்டில் டூ தட். ஆனா அந்த 2 மேட்சா பார்த்துருக்கோம். அவர் இந்த முதல் ஃபேஸ், அதுவும் போன மேட்ச்ல முதல் 40 பந்து தாண்டிட்டு எப்படி விளையாடினர்னு நம்ம பார்த்தோம்.
ஸோ அந்த கேஸ்ல வந்து ஐ திங்க் த மெச்சூரிட்டி தட் ஹி ஹஸ் ஷோன் இன் திஸ் 2 innings has been very good to see on his return. விராட் கோலியுமே இப்போ அவ்வளோ மேட்ச் விளையாடாத போது அந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பத்தில் அவ்வளோ வராத இருக்கலாம். தட் இஸ் வாட் வி சா இன் த ஃபர்ஸ்ட் 2 matches. இந்த கேஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சோடனே ஐ திங்க் தட் really the foot movement returned in this innings what it was not there in the previous 2. So இவ 2 பேருமே ரன் அடிச்சுட்டு இருந்தானா கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப் டீம்ல இருக்கணும். இது எல்லாருக்குமே அந்த கேட்ட கேள்வி. இப்ப வந்து இந்த மேட்ச் அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 to 70 ஸ்கோர் in this 3 match series to show that they are still in contention. as for now நான் திருப்பியும் சொல்றேன், இந்த மேட்ச் ரன் அடிக்காட்டாலுமே விராட் கோலி வந்து வேர்ல்ட் கப் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு சொல்லியிருக்க முடியாது. ஆனாலுமே ஸ்கோரிங் திஸ் இன்னிங்ஸ் ஐ திங்க் இஸ் வெரி குட் ஃபார் ஹிம். ரோஹித் சர்மா இந்த சீரீஸ் இந்த சீரீஸ் நினைக்கிறேன் 702 ரன். ஸோ வெரி குட் ஃபார் போத் ஆஃப் தெம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவர் எக்ஸ்பிரஸ் பேஸெல்லாம் போடுறது கிடையாது. இதனால அடிக்கடி இன்ஜுரி வருதுன்னு எனக்கு தெரியல. வந்து யாராவது எதனால இன்ஜுரி வருதுன்னு கண்டுபிடிச்சா அட்லீஸ்ட் பெனிஃபிஷியல் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் டீம் இந்தியா. அந்த டாபிக்ல இப்ப ரோஹித் சர்மா வந்து மோர் லைக்லி இஃப் இஸ் கோயிங் டு ஓப்பன் இன் த வேர்ல்ட் கப், அப்புறமா சுப்மன் கில் கேப்டன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியை டிராப் பண்றதுக்கு பதிலாக இப்ப அவரோ இப்ப ஜடேஜா வந்து ஓடியில திருப்பி கொண்டு வர போறாரான்னு எனக்கு தெரியல. ஸோ வாஷிங்டன் சுந்தரா ஜடேஜாவான அந்த கேள்வி. அப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டியை விளையாடினா இப்ப ஹர்திக் பாண்டியா மோஸ்ட் லைக்லி வாட் ரோல் இஸ் ஹி கோயிங் டு பிளே இன் திஸ் டீம் பேஸ்ட் ஆன் திஸ் டெம்ப்ளேட்னா இப்ப அவ என்ன யோசிக்கிறான்னா அக்ஷர் பட்டேல் 5, கேஎல் ராகுல் 6, ஹர்திக் பாண்டியா நம்பர் 7ல பேட் பண்ண போகிற ஒரு மினிமம் ஒரு 6 ஓவர் போடுவார். நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து நம்பர் 7ல விளையாடி ஒரு 6 ஓவர் போட வச்சு அவர் தேர்றான்னு பார்த்தா நியாயப்படி யூ கேன் சி இஸ் லைக் ஃபார் லைக் பேக்கப் ஃபார் ஹர்திக் பாண்டியா. அதனாலதான் எடுத்துருக்கா. நம்பர் 8 பேட்டிங் இறக்கிட்டு 3 ஓவர் போட விட்டா யூஆர் ஜஸ்ட் பிளேயிங் இம் இன் த 11. அது வாய்ப்பு கொடுக்கற மாதிரிலாம் அது இல்லை. ஸோ ஜெய்ஸ்வால் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கும் போது ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டியை திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டு இப்ப ஹூ இஸ் மோர் லைக்லி டு ஸ்டார்ட் இஃப் தேர் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் பார்ப்பேன். அது பண்றாளான்னு தெரியல. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நியூசிலாந்து சீரீஸ் வந்து கண்டிப்பா அந்த கேள்விதான் அந்த லுக் டு பி ஆன்சர். ஸோ இதை தவிர இந்தியாவுக்கு வந்து ஸ்டில் ஓகே இந்த சீரீஸை தோத்துந்தாலுமே தே ஹவ் கெயின்ட் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் ஆன்சர்ஸ். ரோஹித் சர்மா விராட் கோலி ரன் அடிச்சது, அப்புறமா ஹர்ஷித் ராணா வந்து ஏஷியா கப்லாம் அவ்வளோ சரியா போடாத இருந்தார். இந்த கேஸ்ல இஸ் காட் 4 wickets. அந்த டீம் காம்படிஷன் வாஷிங்டன் சுந்தருமே இந்த மேட்ச் 10 ஓவர் போட்டார். ஸோ ஐ ஹோப் தட் இந்தியா கேன் பில்ட் ஆன பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற